நார்த் மெட்ராஸில். என் ஒய்ஃப் பேர் அருணா. எங்களது ஜாதகம் பொறுத்தெல்லாம் பார்த்து நடந்த அரேஞ்ச் மேரேஜ். கல்யாணம் என் ஒய்ஃப் ஊர் திருப்பூரில் நடந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 2 மாதம்தான் இருக்கும். அந்த டைமில் வெடிகுண்டுகளை கண்டுபிடிச்சி அப்புறப்படுத்துகிற பாம் ரிமூவர் ட்ரைனிங்க்கு தமிழ்நாடு கமாண்டோ ஃபோர்ஸ்லேருந்து 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. இன்னொன்று அஜய், என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். எங்களது ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலி. அன்னை தெரேசாவே மாமியாரை வந்தால் கூட மருமகளோட சண்டை வந்துடும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் என் அம்மாவும் ஒய்ஃபும் அந்த மாதிரி மாமியார் மருமகளை பார்க்கவே முடியாது. தேவையில்லாமல் எந்த கேள்வியும் எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. என் ஒய்ஃபையும் சும்மா சொல்லக்கூடாது. அம்மா மனசறிஞ்சு நடந்துக்கிறதுல அவளை யாரும் மிஞ்ச முடியாது. நானும் அருணாவும் எப்பவும் சிரிச்சுட்டே இருப்போம், விளையாடிக்கிட்டே இருப்போம். என்னங்கடா ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோ. இந்த டெய்லர்லாம் வச்சிருப்பாங்கல்ல அது. செஸ்ட் 40, ஹிப்ஸ் 28, மசில்ஸ் இந்த மாதிரி 12 இன்ச்சஸ் இருக்கணும். அப்பப்போ உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி கியூட்டா ஒரு பொண்ணு கூடவே இருக்கணும். ஏய் போங்கடா. என்ன நான் கியூட் தானே? ஆமாமா, என்ன மாதிரி? Hey, try பண்றியா? Oh yeah. Come on. Okay. Okay. Yes. Oh. Come on. Try again. இப்ப எங்க கிடுகிடுன்னு கார்த்தி ரூம் போறீங்க? கடைக்கார சொன்னாண்டி முக்கண்ணில 2வது கனின்னு ஹனி மாதிரி இனிக்கும் நான் கார்த்திக்கு தரலான்னு போறேன். அவன் ரூம்குள்ள கதவு தட்டாம போலாமா? அவன் பெரிய கலெக்டரு, நான் பியூனு. நம்ம வீட்டுக்குள்ளேயே கதவு தட்ட சொல்றியா? Then I came back from school. She said, sit straight. Okay. கேரட் மாதிரி என்ன அழகா சக்குன்னு வெட்டுறா. ஏண்டி ஹேர் கட் மாத்திரம் தானா இல்ல ஷேவிங்கும் உண்டா? ஏன் இருந்தா நீங்களும் 45 வருஷமா ஒரு நாளாவது எனக்கு ஹேர் கட் பண்ணிருக்கியா நீ? நான் ரெடி. கட்டிங் எப்போ வச்சுக்கலாம்? ஐயோ, உன்ன நம்பி நான் தலையை கொடுக்க மாட்டேன். மொட்டையே அடிச்சுடுவேன் நீ. ஒருத்தத்த பொண்டாட்டிக்காக உயிரே கொடுக்குறா நீ. பாத்துக்கடி. ஓய், சின்ன பசங்களை அசத்தினா போதுமா? சம்சாரம் பார்த்து பாராட்ட வேண்டாமா? போய் அருணா கூப்பிடுறா. அருணா என்னாச்சு? அடிபட்டுச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லக்ஷ்மி வெடி டைம் எல்லாம் கையில் பிடிச்சி வச்சுட்டு இருக்கான் கார்த்தி. பசங்களாம் அசந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. 1000 வாலா சரத்தை இப்போ கையில் பிடிச்சி வெடிக்க போறானா? 1000 வாலாவை கையில் பிடிச்சி வெடிக்க போறாரா? அவன் அவ்வளோ தைரியமாக வெடிக்கிறான். நீங்கள் எப்படி பயப்படுறீங்க? நான் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பயப்படுவேன். அதுலேயும் அவருக்கு நான் இன்னும் பயப்படுவேன். கலவரத்தை அடுக்க போனா அவருக்கு அடிபட்டுருமோன்னு பயப்படுவேன். லைட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிடுமோன்னு பயப்படுவேன். ஸ்விம்மிங் பூல்ல ஹைட்ல இருந்து டைவ் அடிச்சார்னா அவர் முகம் தெரியற வரைக்கும் பயப்படுவேன். எனக்கு அவரை விட்ட வேற யாரு இருக்கா? என்னங்க பயத்துக்கு இப்படி லிஸ்ட் போடுறீங்க? ஏங்க அவன் தொழில் என்ன? பாம்பை ரிமூவ் பண்றது தானே? ஐயோ சொல்லாதீங்க, அது நினைச்சாலே பயம். என்னைக்கு அவர் பாம் டிஃப்யூசர் ஆனாரோ அன்னிலேருந்து என் தூக்கமே போயிடுச்சு. இவ்வளோ பயம் வச்சுட்டு இருக்கிற நீங்க அவங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா கார்த்தி இந்த வேலையில சேர்ந்துருக்க மாட்டான்ல? ஏன் சைடே பாக்குறீங்களே, அவருக்கு இந்த வேலை எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? பாம் டிஃப்யூசரா இருக்கிறத பத்தி எவ்வளவு பெருமைப்பட்டுட்டு இருக்காரு. அந்த சந்தோஷத்தை நான் கிடைக்கலாமா? நான் அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அட்லீஸ்ட் அவருக்கு கிடைக்கிறத கிடைக்காமலாவது இருக்கணும் இல்லையா? அதான் என் பயத்தெல்லாம் என் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். அப்புறம் ஏதோ நீங்க கேட்டீங்கன்னு டக்குன்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் இதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. என் பயத்தை விட அவர் சந்தோஷம் முக்கியம் இல்லையா?
ஏ அருணா என்ன கூப்பிட்டியா? ஆமா இங்க வாங்க. என் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண வேணாமா? இதா கார்த்தி, மை ஹஸ்பண்ட், அசிஸ்டன்ட் கமிஷனர். நகை கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவாரு. போலாத. இதுதான் ரேணு, என் ஒரே ஃப்ரெண்ட். படிக்கிறப்ப இந்த திருப்பூரை ஒரு கலக்கு கலக்கி இருக்கோம். ஏனுங்க? அவ்வளவு ஃப்ரெண்டா? அப்புறம் ஏன் உங்க கல்யாணத்துக்கு வர வேண்டாம்னு சொன்னேன்? ஏய் வேண்டாம் நல்லா. ஏன் மெட்ராஸ்ல இருந்து திருப்பூர் வந்தா ரொம்ப செலவாயிடுனா? ஏன் கல்யாணத்துக்கு நீ வந்தியா? வரலல்ல. அப்ப நான் மட்டும் எதுக்கு போனோன்னு விளையாட்டுக்கு சொன்னேன். அத சார் போட்டு கொடுக்குறாரு. மெட்ராஸ்க்கு போனதான் இருக்கு உங்களுக்கு. ஆமா உண்மையில இவங்க தான் கல்யாணம் பொண்ணா? ஏன் என்ன பார்த்தா அப்படி தெரியலையா? இல்ல பொதுவா கல்யாணம் பொண்ணுன்னா வெக்கம்ல போடுவாங்க. அந்த மாதிரி எந்த மேட்டரும் உங்க ஃப்ரெண்டு முகத்துல காணுமே, அதான் கேட்டேன். இவளுக்கு பதிலா மாப்பிள்ள அந்த வேலையை செய்வாரு. நீங்க கவலைப்படாதீங்க, மெட்ராஸ்ல இருக்கு உங்களுக்கு. ஏ இங்க இல்லையா? ஏய் ஓகே. இல்ல பொண்டாட்டிக்கு பயந்த மாதிரி நடிக்கிறது என் வழக்கம். டோடா. பாரு, கூப்பிட்டீங்களா? சாரி அருணா, உன் ஃப்ரெண்ட் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் உடனே மெட்ராஸுக்கு போகணும். அங்கே ஒரு 4-5 இடத்துல பாம்பு வச்சிருக்காங்கன்னு இப்போ தான் தகவல் வந்தது. இந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் என்னை தேடிக்கிட்டு மண்டபத்துக்கே வந்திருக்காரு. ஸோ நான் போய் ஆகணும். என்ன சொல்றீங்க? பாம்பு வச்சிருக்காங்கம்மா, அதில் எத்தனை உயிர் போதோ அதை டிஃப்யூஸ் பண்ணுறது தானே என்னுடைய வேலை. என்ன புதுசாக யோசிக்கிறேன்? நான் கிளம்புறேன். உன் ஃப்ரெண்டுக்கு சொல்லு, போனதும் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஓகே? என்னம்மா? ஒன்றும் இல்லை, பட் வாங்க.